ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் எப்பவும் படிச்சுட்டே இருக்கீங்க, பாஸ்க்கு ஸ்லேவ் மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, போரிங் லைஃப் லிவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் மணி தான் ஏர்ன் பண்ணுறீங்க, அப்புறம் வயசானதுக்கு அப்புறமா நம்ம பசங்க பார்த்துப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு டல் லைஃப்பை இப்போ யாரெல்லாம் வாழ ஆசைப்படுறீங்க? பிகாஸ் இந்த நாளில் எல்லாரும் சீக்கிரமாக ரிச் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் மாதிரி டாபிக்ஸ் இக்னோர் பண்ணிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே பயப்படுறாங்க. அவங்க கிட்ட என்லெஸ் மணி இருக்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் லோன்ஸும் இஎம்ஐஸ் மாதிரி டிராப்ஸ்லையும் விழுந்து மாட்டிக்கிட்டு காம்பவுண்டிங் பவருக்கு ஆப்போசிட்டான லைஃப் நடத்துவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண ஆசைப்பட்டா உங்க மெஸ் ஆன ஃபினான்ஸை ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்டிங் ரூலை கத்துக்கணும். அது உங்க லைஃப்ல 8 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு லைஃப் டைம் ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ற லெவலுக்கு கொண்டு போகும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ரொம்ப பேருக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டோரியில ஒரு பையன் இருந்தான், சூரஜ். ஆக்சுவலி சூரஜ், ராமன், அனுபவ்னு 3 பேரும் காலேஜ்ல ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஹாஸ்டல்ல ஒன்னா தங்கி படிச்சாங்க. ஸ்டடீஸ்ல சூப்பர் ஸ்மார்ட். அண்ட் காலேஜ்லயும் எல்லாரும் இவங்க கேங்க 3 இடியட்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஆனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைஃபோட ரேஸ்ல 3 பேருமே செப்பரேட் டைரக்ஷன்ஸ்ல போயிட்டாங்க. சூரஜ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவன். ஸ்காலர்ஷிப் வச்சு காலேஜ் ஜாயின் பண்ணினா எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஆனா ஜாப் கிடைச்ச உடனே ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில குட் பொசிஷன் கிடைச்சது. மந்த்லி அரௌண்ட் 50,000 salary earn பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் இன்னொரு சைட்ல ராமனுக்கும் அனுபவுக்கும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல ஸ்ட்ராங்கான ஜாப் கிடைக்கல. ராமன் என்ன பண்ணினானா, ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டிசைட் பண்ணினான். அதோட கூட ஃப்ரீலான்சிங் ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு சைடு இன்கம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஆன் த அதர் ஹேண்ட், அனுபவுக்கு போட்டோகிராஃபி மேல ரொம்பவே பேஷன். அதனால அவன் போட்டோகிராஃபி ஃபீல்ட் ஃபாலோ பண்ண டிசைட் பண்ணினான். ஃபர்ஸ்ட் இயர்ல ராமனும் அனுபவம் சூரஜை விட கம்மி மணி தான் ஏர்ன் பண்ணினாங்க. ஆனா அவங்க ஏர்ன் பண்ண கொஞ்சம் மணில இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு அண்ட் பேலன்ஸ் மணியை மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரிஞ்சிருந்தது, ஒரு சிங்கிள் இன்கம் மேல டிபெண்ட் பண்ணிட்டு லைஃப் ஃபுல்லா சர்வை பண்ண முடியாதுன்னு. அதனால அவங்க பட்ஜெட் பிளான் பண்ணி லைஃப் டைம்க்கு கேஷ் ஃப்ளோ கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் சோர்சஸை பில்ட் பண்ண டிசைட் பண்ணாங்க. ஆனா சூரஜ்க்கு இப்படி எந்த பிளானுமே இல்ல. அவங்க கிட்ட ஜஸ்ட் 50,000 salary மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா யாருக்காவது இவ்வளோ சேலரி கிடைச்சா உடனே என்ன பண்ணுவாங்க? லைஃப் ஒன்ஸ் தான், என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் சூரஜ் கூட அதே தான் பண்ணினான். சைல்ட்ஹுட்ல இருந்து சூரஜ் 5 ஃபேமிலி மெம்பர்ஸோட சின்ன வீட்டில் தான் வாழ்ந்தான். ஈவன் காலேஜ்ல கூட 2 பேர் கூட சேர்ந்து ரூம் ஷேர் பண்ணி தான் இருந்தான். இப்போ குட் ஜாப் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தனியா ஒரு ஃபிளாட் எடுத்துக்கலாமான்னு டிசைட் பண்ணினான். ஸோ ஆஃபீஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு 1 BHK அபார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டான். இப்போ இந்த டைம்ல ராமனும் அனுபவம் சேவிங்கும் இன்வெஸ்டிங்கும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது சூரஜ் என்ன நினைச்சானா, யோலோ, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஸோ சாப்பிடணும், குடிச்சு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் 1 வருஷத்துக்கு அப்புறமா சூரஜ்க்கு சேலரி ரைஸும் கிடைச்சது. அப்போ அவன் யோசிச்சான், கார் வாங்கலாமேன்னு. ஸோ 10 lakh பட்ஜெட்ல காம்பாக்டான SUV வாங்கினான். 10 lakh காருக்கு மந்த்லி 20,000 EMI. அப்போ சூரஜ் சொன்னான், என் சேலரி 50,000, 20,000 தானே, இஎம்ஐக்கு போனா என்னன்னு நினைச்சான். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அவன் மந்த்லி ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸே 35,000 ஆயிடுச்சு. 15,000 rupees ரெண்ட்டுக்கும் பிளஸ் 20,000 rupees கார் இஎம்ஐக்கும். ஆனா இருந்தும் சூரஜ்க்கு எந்த வரியும் இல்ல. பார்ட்டி, கேஜெட்ஸ், லைஃப் ஸ்டைல் அப்டேட்ஸ்னு இது எல்லாமே அவனோட நேச்சராகவும் ஆயிடுச்சு. அண்ட் டைம் போக போக 5 years பாஸ் ஆகிடுச்சு. சூரஜோட சேலரியும் 80,000 ரேஞ்ச்ல இருந்து 90,000 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனா ஸ்பெண்டிங் ஹேபிட் மட்டும் சேஞ்ச் ஆகல. ஒரு நாள் சூரஜ்க்கு ராமனும் அனுபவம் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் கால் பண்ணி ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமான்னு சொன்னான். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 3 இடியட்ஸ் கேங் மறுபடியும் மீட் பண்ணாங்க. அண்ட் அந்த மொமெண்ட்ல காலேஜ் மெமரிஸ் பத்தி பேசிட்டு இருந்த டைம்ல சூரஜ் ஒரு கேள்வி கேட்டான். சரிடா, உங்க 2 பேரோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சேலரி நல்லா வருதா? ஹவுஸ், கார்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டான். அதுக்கு ராமன் சொன்னா, ப்ரோ எல்லாம் நல்லா தான் போகுது. நான் இப்போ ஃப்ரீலான்சிங்கும் ஆன்லைன் பிசினஸும் பண்றேன். ஸோ மந்த் ஆன் மந்த் டீசென்டான இன்கம் வருது. காரும் சிம்பிளா ஒரு கம்ஃபர்டபுளான கார் தான். அண்ட் ஃபிளாஷி திங்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. அதோட கூட மந்த்லி கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னான். சூரஜ் கேட்டான், ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? ப்ராஃபிட் வருதான்னு கேட்டான். ப்ரோ ஒன்ஸ் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணினேன், லாஸ் ஆயிடுச்சு. ஆனா அதனால ஸ்டாக் மார்க்கெட் மேல ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னான். சூரஜ் அப்புறம் அனுபவ கிட்ட கேட்டான், ப்ரோ போட்டோகிராஃபி எப்படி போகுதுன்னு. அதுக்கு அனுபவம் சிரிச்சுட்டே சொன்னான், ஃபர்ஸ்ட் இயர் ரொம்பவே ஸ்ட்ரகிள். இப்போ ஜாப் ஸ்டேபிளா இருக்கு அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனில மந்த்லி 80,000 salary earn பண்றேன்னு சொன்னான். அதோட கூட சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, கார்பரேட் ஈவென்ட் கிக்ஸ் கிடைக்குது, ஸோ எக்ஸ்ட்ரா 25K இன்கம் வருதுன்னு சொன்னான். சூரஜ் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். உடனே அவன் கேட்டான், ப்ரோ ஹவுஸ், கார், லைஃப் ஸ்டைல் எப்படின்னு. அதுக்கு அனுபவம் சொன்னா, ஸ்லோவா எல்லாமே வரும். நெக்ஸ்ட் 8 to 10 yearsல நான் ரிட்டையர் பண்ணவும் பிளான் பண்ணிட்டேன்னு. இதை கேட்ட செகண்டே சூரஜ் ஷாக் ஆயிட்டான். ரிட்டையர்மெண்ட்டா?
சேலரி இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுவீங்கன்னு. அதுக்கு அனுபவம் சொன்னா, ப்ரோ நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், 843 காம்பவுண்டிங் ரூல் ஃபாலோ பண்றேன்னு சொன்னா. சூரஜ் சொன்னா, நீங்க ரொம்ப அமேசிங் ப்ரோ, இன்கம் கம்மியா இருந்தாலும் சேவ் பண்ணிட்டீங்க. ஆனா நான் சேலரி ஜாஸ்தியா இருந்தாலும் சேவ் பண்ண முடியல. உடனே ராமன் எக்ஸ்பிளைன் பண்ணினா, ப்ரோ நான் 80-20 ரூல் ஃபாலோ பண்றேன்னு. சேலரியில 80% எக்ஸ்பென்சஸ்க்கும் 20% சேவிங் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சொன்னான். அவனோட ஃபர்ஸ்ட் சேலரி 25,000, 20,000 எக்ஸ்பென்சஸ்க்கும் பேலன்ஸ் 5,000 நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னான். அண்ட் இப்போ சேலரி 70,000, ஸோ மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னான். அதுக்கு அனுபவம் சொன்னான், நானும் பிகினிங்ல ஸ்மால் அமௌண்ட் தான் சேவ் பண்ணினேன். ஸோ ரெண்ட் அவாய்ட் பண்ண, பேரண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணினேன் அண்ட் மெட்ரோல டிராவல் பண்ணினேன்னு. ஸோ எக்ஸ்பென்சஸ் கம்மினா சேவிங் ஹேபிட்டும் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த 843 காம்பவுண்டிங் ரூல் நெக்ஸ்ட் 8 to 10 இயர்ஸ்ல பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணும்னு சொன்னான். அண்ட் இது எல்லாத்தையும் கேட்ட சூரஜ் ரொம்பவே போரிங்கா ஃபீல் பண்ணான். டியூட் இப்பதான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்கிற லெவலுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு. இப்போ மார்க்கெட் ரிஸ்கி, ஜாப் தான் சேஃப்னு சொன்னான். இது அனுபவுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. அப்போ அவங்க டிசைட் பண்ணாங்க, ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் மீட் பண்ணலாம்னு. அப்படியே 8 இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. சூரஜ் மேரேஜ் பண்ணிட்டான். 60 lakhsல 2 BHK அபார்ட்மெண்ட் இஎம்ஐல வாங்கினா. 50 lakh லோனுக்கு மந்த்லி 45,000 இஎம்ஐ பே பண்ணினா. சூரஜும் வைஃபும் ஏர்ன் பண்ணாலும் சேவிங் ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். அண்ட் அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு ராமனும் அனுபவம் வந்தாங்க. அண்ட் அகைன் அவங்க 3 பேரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ராமன் சொன்னா, நான் லாஸ்ட் 8 இயர்ஸ்ல மந்த்லி 10K இன்வெஸ்ட் பண்ணினேன் வித் 12% ரிட்டர்ன்ல அப்ராக்சிமேட்லி 22 lakhs வெல் பில் பண்ணிட்டேன்னு சொன்னான். அண்ட் அனுபவம் என்ன சொன்னானா, நான் மந்த்லி 10K ஸ்டார்ட் பண்ணினேன், எவ்ரி இயர் 10% ஸ்டெப் அப் பண்ணினேன், இப்போ நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். சூரஜ் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிட்டான். அண்ட் அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணினான், நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. இம்மீடியட்டா அவன் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், ப்ரோ இந்த 843 ரூல்னா என்ன, இப்போவே எனக்கு சொல்லுங்கன்னு. அனுபவம் சொன்னான், ப்ரோ இன்னும் 4 இயர்ஸ் வெயிட் பண்ணா காம்பவுண்டிங்கோட பவர் புரியும், என்னோட வெல்த் இன்னும் பயங்கரமா காம்பவுண்டிங் ஆகிடும்னு சொன்னான். அப்புறம் அனுபவம் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் உங்க ட்ரீம் ரிட்டையர்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை டிசைட் பண்ணுங்க, அப்புறம் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னான். 10% ஸ்டெப் அப் பிளஸ் 12% ரிட்டர்ன்னா 8 இயர்ஸ்ல பெரிய கார்பஸ் பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல அது டபுள் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல மறுபடியும் ஹியூஜ் growth கிடைக்கும். இதுதான் 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங். ஆனா கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணணும்னு சொன்னான். எக்ஸாம்பிளுக்கு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா 2.6 crores இருந்தாலும் இன்னைக்கு வேல்யூல அது 1 crore தான். அதனால லாங் டேர்ம் பிளானிங்ல இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம்னு. அனுபவம் சொன்னான், ரைட் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணினா 40 ஏஜ்க்கு முன்னாடியே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னான். அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் அண்ட் அதர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணலாம்னு சொன்னான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் கூட காம்பவுண்டிங் பவர்னால தான் இவ்வளோ ரிச் ஆனாரு. அவர் எப்பவும் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ட்ரேடிங்ல ட்ராப் ஆகாதீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மேல ட்ரஸ்ட் வச்சுக்கோங்கன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபியூச்சருக்கு கூட வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க ரிட்டையர்மெண்ட்கான அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.